எப்படி அழகால இருக்கு. பேசாம நம்ம ரேஸ் கார் டிரைவரா ஆயிருக்கலாம். இன்னைக்கு நமக்கு ஜாக்பாட் தாயா. எம்பிட்டு அழகான மரம். பார்க்கவே கண்ணு அசத்தலா இருக்கு. இதை விட்டு வெட்டி கூறு போட்டா எப்படி இருக்கும்? யாரும் அது தூக்கு போட்டு டிஸ்டர்ப் பண்றது? அந்த கரடிகளை இங்க காணோம். சீக்கிரமா வேலையை முடிப்போம். என்னடா கீழே இவ்வளவு காய்ச்சா இருக்கு? ஆமா, அது என்னது? இது என்ன விஷயம் ட்ரீயா? நிறைய மக்கள் இங்க வந்து போற மாதிரி இல்ல இருக்கு. இது ஒர்க் அவுட் ஆகுமோ? சரி, ட்ரை பண்ணி தான் பார்ப்போம். நான் இப்போ மனசார கேட்க போற ஆசையை நிறைவேற்று பூதமே. என்னைய பெரிய பணக்காரன் ஆக்கி விட்டுரு. சரி, வேலையை பார்ப்போம். நம்ம லாகர்விக்கு கரடிங்க வந்துருச்சுங்க. வேடாப்பா, என்கிட்ட வராதீங்கப்பா. முழு சக்தியோட அடிச்சு பார்க்க விட. இப்ப போறடோ. இங்க பாத்தியோ, இதான் என் சீக்ரெட் வெப்பன். அடுத்த போட்டியில நான் தானே ஜெயிக்க போறேன். லோகர்விக் இது விஷயம் நினைச்சுட்டு இருக்கானோ? சரி, நாமளும் முயற்சி பண்ணுவோம். இங்க பாரு விஷயம், இந்த டிடி அரசு உங்ககிட்ட வந்து பேச வந்திருக்கனா? நீ ரொம்ப புரிஞ்சு வச்சிருக்கணும். அரசே, உங்களுக்கு என்னாச்சு? அரசே, எழுந்துருங்க, எழுந்துருங்க அரசே. என்னாச்சு அரசே உங்களுக்கு? பாருங்க அரசே, கொஞ்சம் பாருங்க அரசே, என்னாச்சு உங்களுக்கு? வந்துருச்சு. இன்னும் இது நல்லதா இருக்கு. பப்ளு, உனக்கு எவ்வளவு தெரியும்? நான் அரசாங்கம் நீ வரலையா? இது வரைக்கும் இந்த மரம் இங்க இருக்கிறத நீ கவனிச்சடா? இல்லையடோ. இதுக்கு பேரு தான் விஷன் ட்ரீ. நீங்க இந்த மரத்துக்குள்ள ஒரு காயினை போடணும். ஆமா, காயினை போடணும். அதுக்கப்புறம் உங்க மனசுல இருக்க ஆசையை சொல்லணும். ஆமா, சொல்லணும். சொன்ன மறுகணமே உங்க ஆசை நிறைவேறிடும். ஆமா, நிறைவேறிடும். அதேதான், முயற்சி பண்ணி பாருங்க. பாபு, இங்க வா. ட்ரீக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் சொல்ற மாதிரியே போய் அந்த இடத்துல நின்னு என்ன என்னுடைய கோலை கொண்டு வா. என்னடா அரசே, இதெல்லாம் நீங்க நம்புறீங்களா? அப்படின்னா நீ சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இங்க பாருங்க. என்னுடைய அரசுக்கோள் தொலைஞ்சு ரொம்ப நாள் ஆகுது. அதை உடனே கண்டுபிடிச்சு தர முடியுமா? இது மேஜிக் மாதிரி இருக்கு. வர்க் ஆயிடுச்சு. அப்ப நானும் ட்ரை பண்றேன். விஷிங் ட்ரீ, என்னோட ஆசையை நிறைவேத்து. எனக்கு சுகர் பைன் கார்ன் வேணும். நான் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட அதை சாப்பிட்டதே இல்ல. எனக்கு அதுதான் வேணும். கார்ன் வேணும். நம்மளோட சூப்பு கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சுங்கய்யா. காணே. அடுத்தது என்ன? இப்ப கொஞ்சமா மிளகாவை போட்டு அதுக்கப்புறமா காண போடுவோம். சூப்பர்ரா. இங்க வச்சிருந்த காண எங்க போச்சு? நான் என்ன கேட்டேன்? நான் ஒரே ஒரு கார்ன் தானே கேட்டேன். என்ன கொண்டு போறதுக்கு லேட் பண்ணிட்டு இருக்கா? நான் கேட்டது நிறைவேறவே இல்லையே. அப்ப எங்க கிட்ட நீ பொய்யா சொன்ன டிக்கி? எவ்வளவு தைரியம் தான் மேல குற்றம் சாட்டுவ? ஒண்ணு, இந்த அரசனை மதிக்காம பேசுற உனக்கு எவ்வளவு தைரியம்? அப்படியா? அப்ப நான் கேட்ட சோள எங்க போச்சு? சொல்லு. யாரு அது? நான் பேசிட்டு இருக்கும்போது இத்தனை காண தலை மேல போடுது. இந்த விஷயம் உண்மையிலே வேலை செய்யுது. இதையும் வைப்போம். இது போதுண்டோ. அதி பயங்கரமான சக்தி உள்ள மேஜிக் ட்ரீயே. நான் சுகமா படுக்க எனக்கு ஒரு பெட் வேணும். நான் என்ன பெருசா கேட்க போறேன்?
அடிக்குதா? ஹலோ, என்னய்யா? என்னது இன்சூரன்ஸா? தேவையில்லை. நான் இப்போ நல்லா தானே இருக்கேன். அதனால அந்த பாதுகாப்பெல்லாம் ஒன்றும் எனக்கு தேவையில்லை. வையா போன. இது நல்லா இருக்கு அப்படியா சொல்றீங்க? போட எடுத்ததும் இந்த மாதிரி நல்ல வார்த்தை சொன்னா நல்லா இருக்கும். சரி, நான் அதை ஒத்துக்கிறேன். அச்சோ, இது கண்டது டாய்லெட் ரொம்ப இல்லை வழியுது. யாராவது வெளியில இருக்கிறது? ஒழுங்கா கதவை திறந்துங்க, இல்லடா அடி எடுத்துருவேன். வெளியே வாடா, வாடா. என்னோட சோபாவை யாரோ சுட்டுக்கிட்டு போயிட்டாங்க. நீங்க யாரா பண்ணாலும் இருக்கடா, ஆனா நான் உங்களை விடவே மாட்டேன்டா. வசமா மாட்டிக்கிட்டான். வெளியில வாங்கடா. ஓஹோ, அங்க இருக்கீங்களா? இவ்வளவு வேலையும் பார்த்தது நீதானா? அடே குட்டி குறைங்க, எங்கடா ஓடுற? திரும்ப வாடா இங்க. என் ஆசை நிறைவேறிடுச்சு. அப்படியாடோ, என்னோட ஆசை கூட ஒரு விதத்துல நிறைவேறிடுச்சு. என்ன நான் கேட்டது பெட்டு, ஆனா கிடைச்சிருக்கத போரு. ஒருவேளை இதுல படுத்து தூங்கிக்கிறேன். இந்தாங்க அரசே மேங்கோ. நான் கொரட்டை விட்டு ஒரு தூக்கத்தை போறேன். அதுக்குள்ள நீ ஏதாவது சமைச்சு வைடாண்ணா. சரிடா தம்பி, எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த புது ஸ்டவ்வை பயன்படுத்தி ஏதாச்சும் சமைக்க முடியுதான்னு பாக்குறேன். கூட்டு களவானுங்களா 2 பேரும் இப்ப வசமா சிக்கினீங்களா? சொல்லுங்கடா, சொல்லுங்க. என்கிட்ட இருந்து எடுத்த பொருளா எங்கடா? சொல்லலன்னு வச்சுக்க, கிச்சு கிச்சு பண்ணி சொல்லுடுவேன். என் பொருளா எங்கடா? என்ன தைரியம் என் வீட்டுக்குள்ள புள்ளிங்க எல்லாத்தையும் களவாடிட்டு போவேன். சரிடா, உன்னால எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க முடியுதுன்னு பாப்போண்டா. ஒழுங்கா இப்ப நீயா சொல்றியா, இல்லடா உன்னைய சுடு தள்ளட்டுமாடா? என்னதுடா இது? சொல்றா ராஜா. போய் சொல்றியாடா நீ? இந்த குள்ள பாட்டியா வீட்டுல இருந்து களவாடிக்கிட்டு போனதை நான் பார்த்தேன். அந்த கரடிக்கு ஒண்ணும் இல்ல. வாங்கடா, வாங்க வாங்க வாங்க. டேய் அண்ணா, டீக்கு நம்மள ஏமாத்திட்டோ. இது எல்லாத்தையும் இப்ப நம்ம லோகர் கிட்ட போய் கொடுக்கணும். தருணமா என்ன? அந்த விக்ரம்களை டார்ச்சர் பண்றதுக்கு முன்ன நாம அவங்கள போய் காப்பாத்திட்டோம்னா அதுக்கப்புறம் இது எல்லாமே நமக்கு தானே. அதுவும் சரி. என்னது நீங்களா? என் பொருளை நீங்க எதுக்குடா வச்சிருக்கீங்க? அதோட பார்த்தேன். அப்படின்னா இது எல்லாம் உங்களோட வேலை தானா? ஒழுங்கா என் பொருளை கொடுத்துருக்கடா, இல்லன்னு வச்சுக்கோங்க. பேசாம நம்ம இதை திரும்ப கொடுத்துடலாமா? சரி, நீயே வச்சுக்க. ஆனா நீ முதல்ல அவங்க 2 பேரையும் ரிலீஸ் பண்ண வைக். இவங்கள ரிலீஸ் பண்ணணுமா? சரிடா, அதுக்கு ஒத்துக்கிறேன்பா. அப்ப 3 எண்ணத்துக்கு அப்புறம் 2 பேரும் கை பாத்திக்கலாம். 1 2 3. நான் எதிர்பார்த்த மாதிரியே 2 பேரும் ஏமாந்து போயிட்டாங்க. அடே, எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? லோகரிக்கோட வாயிலே விழுந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. நீ காப்பாத்திட்ட, ரொம்ப நன்றி. பின்னாடி வந்துட்டான். அசைஞ்சுக்கடா, சுட்டு போச்சுக்கிட மாட்டா. அந்த மோசமான நாத்தம் பிடிச்ச சோஃபாவை நீயே வச்சுக்கடா விக். அதை நானே எடுத்துட்டு போய் குப்பையில போடலான்னு தான் இருந்தேன். நீ சொன்னது சரிதாடா தம்பி, நமக்கு ஒன்றும் அது தேவையில்லை. ஆமா, சரியா சொன்ன. நீ அப்படியே போ. என்னுடைய அழகான சோஃபா சேரு நான் சமைக்க வச்சிருந்த அடுப்பு. இதுக்காக நான் உங்களை பழி வாங்காம விட மாட்டேன்டா.